நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் அதோட ப்ராஃபிட். இதை எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா பார்க்க போறோம். காஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. மார்க்கெட் வந்து இவ்வளவுதான் இருக்கும், அபோவா பிலோவா அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்க. காஸ்ட் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. மார்க்கெட் 60% அபோவ் காஸ்ட். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவா இருக்குன்னா காஸ்ட்டை விட 60% அபோவ் காஸ்ட். காஸ்ட்டை விட 60% தான் 60% மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1600 கொடுத்துட்டாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது எம்பி இன்டூ இந்த மீதி இருக்கிற டிஸ்கவுண்ட். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1600 ஆச்சா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கூட இன்டூ நம்ம அந்த டிஸ்கவுண்ட் போக மிச்சம் எவ்வளவோ அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். டிஸ்கவுண்ட் வந்து 100%ல 25 போச்சு, அப்போ ரிமைனிங் 75% இருக்கும். அதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1600 இன்டூ 75% அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1200. ஏன்னா இது கால்குலேட்டர்ல கூட போட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 1600. ஸோ 1600 இன்டூ 75% அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 1200 வந்துருச்சு. இப்போ இதுதான் வந்து 1200 ஆச்சா. இப்போ ப்ராஃபிட் வந்து இதுல எவ்வளோன்னு பார்க்கணும். ப்ராஃபிட் எவ்வளோ? நமக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு ஆல்ரெடி காஸ்ட் 1000 தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணி நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் செல்லிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் நமக்கு ப்ராஃபிட் 200 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா. இதுக்கு பெர்சன்டேஜ் எடுக்கும்போது 200 அப்படின்னு அதாவது 200க்கு பெர்சன்டேஜ் எடுத்தோம்னா என்ன 20% தான் வரும். டிவைடட் பை ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100. ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ 200. சிபிங்கிறது நமக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் 1000 இருக்கா இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு 20% வந்து கிடைச்சிடும். அதுதான் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்.